So how this covalent bond will be formed means by sharing an unpaired electron. But ionic bond எப்படி form ஆகும்? Transfer of electron. Covalent bond எப்படி form ஆகுது? Sharing of unpaired electrons. So atoms can combine with each other by sharing the unpaired electrons in their outermost shell. Each of the two combining atoms contributes one electron to the electron pair which is needed for the bond formation, has equal claim on the shared pair. அதாவது if I give one electron, the other one also give one electron to form a bond. ஒரு bond form ஆகிறதுக்கு 2 electron தேவைப்படணும். அந்த தேவைப்படுற electron 2 பேர் தேவைப்படணும் அதுக்கு. அப்போது A, Bன்னு 2 பேர் இருக்காங்கன்னா A ஒரு electron கொடுக்கணும், B ஒரு electron கொடுக்கணும். அப்போ 2 electron ஆயிடுச்சு. So they will make a bond. Okay. So according to Lewis' concept, when two atoms form a covalent bond between them, each of the atom attains the stable electronic configuration of the nearest noble gas. Since this covalent bond is formed because of the sharing of electrons which become common to both the atoms, it is also called as atomic bond. So you can see here, A கிட்ட ஒரு electron இருக்கு, B கிட்ட ஒரு electron இருக்கு, unshared. ஓகே, லோன் பேர் தனியாக ஷேர் பண்ணாமல் தனியாக இருக்குது. ஸோ ஏல இருக்கிற எலக்ட்ரான் பீர் எலக்ட்ரான் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பாண்டு தான் கோவேலண்ட் பாண்ட். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹாவ் formation. We have first illustration, formation of hydrogen molecule. ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது ஹைட்ரஜனில். ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான், இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாண்ட் இங்கே இருக்குல்ல, நடுவில் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, that bond we call it as in covalent bond. இதே அயானிக் பாண்ட் எப்படி ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகும், ஷேர் ஆகாது. பட் இந்த கேஸ் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட் 2 பேருமே ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுப்பாங்க. அது இட் இஸ் கால்ட் அஸ் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கோவேலண்ட் பாண்ட். செகண்ட் illustration is formation of chlorine molecule. ஸோ இப்போ குளோரினில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரைடு ஆட்டமில் ஸோ ஹியர் யூ கேன் see எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? குளோரைடு ஆட்டம்க்கு 2,8,7. ஸோ இவங்களுக்கும் 2,8,7, இவங்களுக்கும் 2,8,7. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த குளோரின் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா இதுக்கு 2,8,8 ஆகும். அப்படி இல்லை இந்த குளோரின் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா 2,8,8. ஸோ 2 பேருக்கும் கொடுத்துட்டா ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு தான் அதிகமாக இருக்கும். இதே 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் ஃபார் போத். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் போட்டிருக்கா. ஸோ 2 பேருக்குமே 2,8,8 because they have shared mutually and they have formed a bond. So these covalent bonds are of 3 types. One is single bond and the double bond and the triple bond. Single bond na single line la represent பண்ணுவாங்க, double bond na double line, triple bond na triple line. So hydrogen molecule க்கு நடுவுல ஃபார்ம் ஆனது single bond. இப்போ double bond, triple bond எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். First we have is formation of methane which is a single bond. So carbon உடைய atomic number is, what is carbon's atomic number ma? It is 6. So அவங்களோட electronic configuration will be 2,4. So first shell 2 electrons, second shell 4 electrons இருக்கு. So valency of carbon is 4. Next is hydrogen, CH4 இல்லைங்களா. ஸோ 4 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான். ஸோ 4 ஹைட்ரஜனுக்கு 4 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 கார்பனுடைய 4 எலக்ட்ரான் 4 ஹைட்ரஜனோட சேர்ந்து 4 பாண்டு ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதை தான் இங்கே 4 ஹைட்ரஜன் 4 பக்கம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த க்ரீன் கலர் எலக்ட்ரான் எல்லாமே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான், அதுக்கப்புறம் ரெட் கலர் எலக்ட்ரான் எல்லாமே கார்பனோட எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரான் சேர்ந்து மியூச்சுவலாக ஷேர் பண்ணி மீத்தேன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைக் திஸ். இதை தான் உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து தான் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 எலக்ட்ரான் தான் இங்கே இருக்குது. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் இஸ் டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆக்சிஜன் மாலிக்யூல் 2 எலக்ட்ரான் மியூச்சுவலாக ஷேர் பண்ணுச்சுன்னா அதுதான் டபுள் பாண்ட். ஸோ 2 ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசன்ட், ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு 2,6, செகண்ட் ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கும் 2,6.
பட் உங்களுக்கு எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இங்கே ஸ்டார் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் இங்கே இருக்க இந்த 2 எலக்ட்ரான் 2 பேருமே சேர்ந்து 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா 4 எலக்ட்ரான் இருக்கா, ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அப்போ 4 எலக்ட்ரான் இருந்தால் 2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே 2 பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரக்சர் ஓ டபுள் பாண்ட் ஓன்னு ஃபார்ம் ஆகும். கிளியர்? Next is nitrogen. So nitrogen atomic number is 7. Electronic configuration will be 2,5. Another electronic configuration is 2,5. Okay. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, செகண்ட் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கேயும் 3 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான், இங்கேயும் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். ஸோ 2 நைட்ரஜனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஸ்டார் வச்சுருக்காங்க, இன்னொன்று டாட் வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 எலக்ட்ரானும் சேர்ந்து 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். போன ஆக்சிஜனில் என்ன சொன்னோம், 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 2 பாண்டு ஃபார்ம் ஆகும். இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ 6 டிவைடட் பை 2 வில் பி 3. ஸோ அப்போ 3 பாண்டு ஃபார்ம் ஆகும். அதை நம்ம 3 லைனில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நைட்ரஜனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகும். Is it clear? Characteristics of covalent compounds. So depending on the force of attraction between the covalent molecule, the bond may be weaker or stronger. So force of attraction பொறுத்து தான் bondோட strength இருக்கு. So covalent compound exist in gaseous stateலையும் இருக்கு, liquid state and solid form also. For example, oxygen வந்துட்டு gasஆ இருக்கு, water is a liquid, diamond is a solid. Okay, so it can exist as solid, liquid or a gas. Electrical conductivity, they do not contain charged particles, so they are bad conductors. So charged particles இருந்தால் தான் அது good conductors. இங்கே charged particles இல்லை, because just sharing only is taking place. So they are bad conductors of electricity. Melting point, except a few covalent compounds like diamond, silicon carbide, they have relatively low melting point compared to ionic compounds. Their solubility, they are readily soluble in non-polar solvents but insoluble in polar solvents. Okay, like water. But ionic compounds enna paathom, they are soluble in polar solvents, insoluble in non-polar. Just opposite only for covalent compounds. Hardness and brittleness, the covalent compounds are neither hard nor brittle. ஹார்டாகவும் இருக்க மாட்டாங்க, பிரிட்டிலாகவும் இருக்க மாட்டாங்க. they are soft and waxy. Reactions எப்படி இருக்குது, they undergo molecular reactions very slowly, whereas in ionic compounds instantaneously and rapidly the reaction will take place. And these polar solvents contain bonds between atoms with the very different electronegativity, such as oxygen and hydrogen. Ionic compounds are soluble in polar solvents like water, ethanol and acetic acid and ammonia. What are non-polar solvents? Non-polar solvents contain bonds between atoms with similar electronegativity. So different electronegativity நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது போலார் சால்வெண்ட். அப்போ தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் செப்பரேட் ஆகும். ஒரே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் செப்பரேட் ஆகாது. அவங்க எல்லாமே நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஸோ கோவாலன் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் அசிட்டோன், பென்சீன், டோலுவீன், டர்பென்டைன் ஆர் தி எக்ஸாம்பிள். Next is moving on to the Fajjan's rule. So இந்த Fajjan's rule was discovered by a person called Fajjan. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, when the size of cation வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஆனியனோட சைஸு பெருசாக இருக்கும். அப்போ பாண்ட் வந்து நிறைய கோவலன் கேரக்டர் தான் இருக்கும். ஸோ இந்த Fajjan's ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பாண்ட் நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Fajjan's ரூல் தேவைப்படுது. அவர் 2 ஐடியா கொடுக்குறாரு. கேட்டயானோட சைஸ் சின்னதாகவும் ஆனியனோட சைஸ் பெருசாகவும் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பாண்ட் இருக்குன்னு அர்த்தம், கோவேலண்ட் கேரக்டர்னு அர்த்தம். கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் கேட்டயான் அண்ட் கிரேட்டர் வில் பி த கோவேலண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அயானிக் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கேட்டயான் பெருசாக இருக்கும், ஆனயான் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதே கோவேலண்ட் காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆனயான் பெருசாக இருக்கும், கேட்டயான் சின்னதாக இருக்கும், ஹை பாசிட்டிவ் சார்ஜ். இஃப் யூ ரிமெம்பர் திஸ் டேபிள், ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, அந்த காம்பவுண்டில் இருக்கிற பாண்ட் நேச்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. இட் இஸ் அ கோவேலண்ட் டைப் ஆஃப் அ பாண்ட் கண்டுபிடிங்க. இட் இஸ் அ கோவேலண்ட் பாண்ட் ஆர் அன் அயானிக் பாண்டுன்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் டேபிள் அண்ட் தென் ஒன்லி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ இதுதான்
இதுதான் ரிலேட்டிவ் சார்ஜ் செப்பரேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ சோடியமும் குளோரைடும் சைஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் இருக்குது. மெக்னீஷியம் அண்ட் குளோரின் ஆல்சோ, பட் அலுமினியம் அண்ட் குளோரின் சைஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் பிக்கர். ஓகே, so this is the separation of ionic compounds, relative charge separation. With this, so today we have discussed about the types of bond. Under types of bond we have seen ionic bond and covalent bond. Along with that we discussed about the Fajan's rule, which helps us to identify the type of a bond. In the next class we will discuss about the another type, which is a coordinate bond, and types of reactions like redox reaction, oxidation reaction, and reduction reaction. And complete your classwork and submit on time, children. Follow your classwork neatly. Thank you.